அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 137வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். ஈரான் விவகாரத்தை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை பார்க்க போகிறோம். நேற்று அமெரிக்கானுடைய செக்ரட்டரி, அதாவது ட்ரெஸரி அப்படின்னு சொல்லுவாங்க, செக்ரட்டரியில் ட்ரெஸரி, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நாங்கள் கொடுத்த சலுகைகள் முடிஞ்சது, அவ்வளோதான், நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக ஈரான்கிட்டையும் வாங்கக்கூடாது, ரஷ்யாக்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நேற்று ஒரு முதல் கட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இனி அடுத்த பாதிப்புகள் என்ன வரப்போகிறது? ஏற்கனவே ஈரானுடைய கப்பல் ஒன்று கூட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு நிறுத்தியிருக்காங்க. அவங்க திட்டங்கள் தான் என்ன? அது இல்லாமல் இன்றைக்கி ஹெஸ்போலானுடைய பேச்சுவார்த்தை அங்கே அமெரிக்காவில் நடந்தது இல்லையா? அது தொடர்ந்து இன்னும் அடுத்த ஒரு நாள் இன்றைக்கும் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஈரானுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு எங்களுக்கு மாபெரும் நன்றின்னு இருக்காங்க. அமெரிக்கா தரப்பில் 37 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற அரிய ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்குறோம். லெபனானும் இஸ்ரேலும் நாங்கள் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக கொண்டு போகிறதுல 37 வருஷத்துக்கு நடந்த அரிய நிகழ்வாக சொல்கிறாங்க. தொடர்ந்து ஹெஸ்புல்லா மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையில, அவங்களும் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். அதை விட மறுபடியும் ஈரான் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஹவுதிக்கில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், கிட்டத்தட்ட நாங்கள் அந்த பகுதியும் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதற்கு மத்தியில் பாகிஸ்தான் போயிட்டு என்ன வித சமாதானத்தை ஏற்படுத்த போகிறாங்க? யார் எங்கே என்ன நடந்தாலும் தனது காரியத்தில் குறியாக இருக்கிறது அமெரிக்கா. பல பொருளாதார தடைகளை விதித்து தனது வருமானத்தை பெருக்கி கொண்டு இருக்கிறதா அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இனி நடக்குகின்ற சம்பவம் எல்லாமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. வாங்க நண்பர்களே, ரொம்ப சீரியஸான இல்லை, வாக்காளர் பெருமக்களே, ஃப்ரீயாக வாங்க. ஆனால் சீரியஸான செய்தி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஒரு வரைபடத்தை ஒன்று காட்ட விரும்புகிறேங்க. இது ஒட்டுமொத்த ஜியோ பாலிடிக்ஸை புரிய வைக்கக்கூடிய ஒரு வரைபடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வரைபடத்தில் அமெரிக்கானுடைய ஆயில் ரிசர்வ் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்க ஃபார் டேவுக்கு அப்படின்னா 15 மில்லியன் ஃபார் பேரல் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. இருக்கிறதுல இப்போ தான் அவங்க தான் ஹையஸ்ட்டாக ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வேர்ல்டுலே. 1995 இந்த மார்க்கெட்டில் நுழையிறாங்க. அப்போ அவங்களுடைய அப்படியே கொஞ்சம் மூமெண்ட்டை பாருங்கள். 2010க்கு அப்புறம் நேட்டோன்ற நாடுகளை பெரிய அளவுக்கு உருவாக்குறாங்க. அப்படியே கொண்டு 2021 பாருங்கள், லைட்டாக சரிகிற மாதிரி இருந்தது அவங்களுடைய ஏற்றுமதி. கரெக்டாக ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்தின உடனே அடுத்தடுத்து தடைகளை வைத்து விருன்னு அப்படியே மேலே போயிட்டு, அதாவது 6 மில்லியன் ஃபர் பேரல் இருந்தது, அப்படியே போயிட்டு 10 மில்லியன் ஃபர் பேரல் கொண்டு போய் நிறுத்தினாங்க. அப்படியே அந்த தடைகள்லாம் மீறி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தியா போன்ற நாடுகள்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு அடுத்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. மறுபடியும் மேலே ஏறினது. இது கூட நம்மளுக்கு செட் ஆகாது போலன்ட்டு இந்த ஈரானுடைய யுத்தத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ 15 மில்லியன் ஃபர் பேரல் டேவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நான் இதை ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பெரிய ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. வெள்ளை மாளிகையிலிருந்து கருண் லிவிட் அவர்களும் ட்ரெஸரினுடைய பெசன்ட் அவர்களும் சந்தித்தாங்க. இந்த செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுக்கு நாங்கள் முன்ன விதித்த தடை இருக்கு இல்லையா, அதாவது ஈரானுக்கு ஒரு சில தடையை நாங்கள் விலக்கு கொடுத்தோம் இல்லையா, அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஈரான்கிட்ட நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரஷ்யாவுக்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் இடையில் சொல்லியிருந்தோம். பட் போர் சூழல்னால மறுபடியும் அந்த பொருளாதார தடையை விலக்கு ஏற்படுத்தணும். இப்போ அது ஹோல்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்கள் வாங்கக்கூடாது, நீங்கள் மட்டும் இல்லை சீனாவும் வாங்கக்கூடாது. இது எங்களுடைய இறுதி எச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக அங்கே ஈரான்கிட்ட சீனா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 2015-14 காலகட்டத்திலிருந்தே பொருளாதார தடை விதித்தோம். அந்த பொருளாதார தடையை இவங்க மறைமுகமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருந்தாங்க சீனா. அதாவது அவங்க வேறு ஒரு கப்பலில் கொண்டு கடற்பகுதியிலே மாற்றி சீனாவுக்கு கொண்டு போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரூட் ஆயிலோட விலை பேரலுக்கு $80 இருந்ததுன்னா அவங்க பாதி ப்ரைஸ்க்கு வாங்குறாங்க ஈரான்கிட்டேருந்து $40. அது இன்று வரையுமே தொடர்ந்துட்டுருக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை இழுத்து மூடிட்டோம். இனி எந்த ஒரு கப்பலுமே எங்களோட பர்மிஷன் இல்லாமல் குறிப்பாக சீனாவுக்கு ஏற்றுமதி கிடையாது. அதுவும்
ஈரான்கிட்ட இருந்து வாங்குகின்ற ஆயில் ஏற்றுமதி கிடையாது. நீங்க யுஏஇ கிட்ட வாங்க, சவுதி கிட்ட வாங்க, எல்லாம் வாங்க எங்ககிட்ட வாங்க. எங்ககிட்ட வாங்க நிறைய ஆயில் உங்களுக்கு நான் ஏற்றுமதி குடுக்குறேன். எல்லாமே சலுகை விலையில குடுக்குறேன். ஆனா நீங்க ஈரான்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழுமையா அந்த இடத்துல ஒரு கேட்ட போட்டாங்க இப்ப. இந்த கேட்டு போட்டதின் விளைவு ஒரு சில கப்பல்கள் நீங்க கடந்து போலாம்னு நினைச்சிருக்கலாம். பட் அதுவுமே ரிட்டர்ன் வந்ததா சொல்றாங்க. இன்னைக்கு கூட வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிட்டோன்றாங்க. ஒரு நாளைக்கே அட்லீஸ்ட் ஒரு 20 கப்பல் அனுப்புற ஈரானுக்கு, ஒரு கப்பல் கடந்து போறதே பெரிய விஷயமா இருக்கு. சரி 1 கடந்து போனாலுமே வந்து, ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா நம்ப பார்க்கலாம். அதை விட சீனாவும், இந்தியாவுக்கும் அதை விட மிகப்பெரிய ஒரு அடி நம்மளுக்கு. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ தொடர்ந்து ஏற்கனவே கப்பல்கள் வராத பிரச்சனையில இப்ப இவங்களும் ஓடி வந்து தடுத்து நிறுத்திட்டு, மறுபடியும் இங்க வாங்கக்கூடாது, அங்க வாங்கக்கூடாது அப்படின்னா, இனி பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். என்ன விதமான முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பட் ஆனா இந்தியானுடைய முக்கியமான குரூப் வந்து நெக்ஸ்ட் வீக் அமெரிக்காவுக்கு போறாங்க. வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்காக. அமெரிக்கானுடைய தலைவர் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு வரார். சீனாவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் மேபி மே ஃபர்ஸ்ட் வீக் வராருன்னு நினைக்கிறேன். மேபி நிறையா ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சீனா விருப்பம் தெரிவித்ததாக சொல்கிறாங்க. இருந்தாலுமே சீனா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, மிக ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெருப்புடன் மோகாதீங்க, கக்கிடுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு செல்லுமான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. ஈரான்கிட்டேருந்து வரக்கூடிய கப்பலை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. இது சம்பவம் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கு சீனாவுக்கு செக் வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆயில அவங்க கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே நேற்று ஈரான் இருப்பாங்க ரஷ்யானுடைய லாவ்ரோ அவர்கள் சீனா கிட்ட போயிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. இந்த கிரைசிஸ் உங்களுக்கு போக்குவதற்காக உங்களுக்கு இறக்குமதி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவும் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட அதிகமான இறக்குமதியை செஞ்சுட்டு தான் இருக்குன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சீனாவுடைய 2 பேங்க்குக்கு அஃபீஷியலாகவே அமெரிக்காவோட ட்ரெஸரி ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. சீனா, நீங்கள் இந்த 2 பேங்க் வந்து ஐஆர்ஜிசியோட அது இல்லாமல் ஈரானுடைய பேங்கிங் சிஸ்டத்தோட தொடர்பில் இருக்கீங்க, வரவு செலவு வைத்திருக்கீங்க. இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிவு பெறலை அப்படின்னா முழு பொருளாதார தடை போட வேண்டியது இருக்கும். அவங்க எந்த பேங்க்குன்னு அனௌன்ஸ் பண்ணல. அந்த 2 பேங்க்கையும் உலகளாவிய அளவில் நாங்கள் பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. இது ஐரோப்பா கடைப்பிடிக்குமா பிடிக்காதான்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்ம ஐரோப்பா கடைப்பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னா, ஐரோப்பா என்னதான் எதிரி புதிரிகளாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் உடனே ஓகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஐஆர்ஜிசியை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த இயக்கங்களோட தொடர்பு ஏற்படுத்தி தொடர்ந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் அமெரிக்க பேச்சு கேட்டு தான் ஆகுன்ற மாதிரி தான் வந்து இதில் நிற்பாங்க. என்னதான் இவங்க வந்து அப்படியே சிரித்து பேசினா கூட, இந்த மாதிரியான பொருளாதார தடைன்னு வரும்போது அப்படி விழுந்தடிச்சிட்டு போயிட்டு அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருப்பாங்க. பட் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் செக்ரட்டரி அவர்கள், அதாவது ட்ரெஸரி, அமெரிக்காவோட ட்ரெஸரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐஆர்ஜிசி லிங்கில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 10 தனிநபர்கள், அங்கே கப்பல், அது இல்லாமல் அவங்க மினிஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சில தொடர்புடைய நிறுவனங்கள் மொத்தமாக சேர்த்து 36 நிறுவனங்கள் மீது அடுத்த கட்ட பொருளாதார தடையை போடுறாங்க. இந்த பொருளாதார தடை எதுக்காகன்னா, இன்னும் நாங்கள் நெருக்கடிகள் கொடுக்குறோம். அப்போ அவங்களுடைய முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னா, ஈரான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும், முழுமையாக அவங்கள பொருளாதார ரீதியாக முடக்கி அதுக்கப்புறம் உட்கார வச்சு நாங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி பொருளாதார தடைக்கு வரணுன்றாங்க. ஐஆர்ஜிசி மறுபடியும் செயல்படக்கூடாத எண்ணத்தில் வந்து அமெரிக்கா இருக்காங்க. இது எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாக ஈரான் நிவர்த்தி பெறுமா அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கேள்வி. உடனே உங்களுக்கு வந்து பழைய சிந்தனைகள்லாம் வரும். இதே மாதிரி தானே பல பொருளாதார தடைகளை போட்டாங்க. அப்போல்லாம் ஈரான் வென்றிருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு நான் அந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நான். இந்த வரைபடத்தில் ஈரானுடைய 80% மேலே இருக்கக்கூடிய ஏற்றுமதி சார்ந்த இடங்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னா, அந்த பர்ஷியா கல்ஃபும் கல்ஃப் ஆஃப் ஓமன் தான். ஏன்னா அவங்க எண்ணெய் வளங்களை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா, மேலே டப்ரீஸில் தொடங்கி தெஹ்ரான்லேருந்து எல்லாமே பைப்லைன் வழியாகவும் இல்லை ரோடு வழியாகவும் கொண்டு வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களை கனெக்ட் பண்ணுறாங்க. துறைமுகங்கள் இருந்தால் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேறு பாத்தே இல்லை. அவங்களுக்கு செங்கடல் பகுதி இருக்குது, பட் அதையும் சுற்றி வளைச்சி கொண்டு போகணும். பட் அங்கே ரஷ்யா டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள மீறி ஈரான் சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியை முழுமையாக கேட் போடும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒன்று கூட ஏற்றுமதிக்கு வராது. இதற்கு முன்பு இதே அமெரிக்கா தடை விதித்தது. ஆனால் இந்த அளவுக்கு கேட்டு போட்டு இழுத்து மூடி நாங்கள் ஒவ்வொரு கப்பலாக செக் பண்ணி தான் அனுப்புவோன்னு சொல்ல கிடையாது. அதனால் சும்மா அப்படியே பொருளாதார தடை அப்படியே மேம்போக்காக இருந்தது.
அதனால் ஈரானுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது. பெருசாக அமெரிக்காவால் சக்ஸஸ் பண்ண முடியல. பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, சண்முகம் அந்த கேட்டை இழுத்து போடுன்னு போட்டாங்க. இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணால் வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்க பேச்சுவார்த்தையை தொடங்கினா கூட இது எல்லாமே கேட்டு பெறுவாங்களா, மறுபடியும் அந்த இழப்பீடுகள் ஈரானால் வாங்க முடியுமா, நம்பர் 1. நம்பர் 2, மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப்புகளுக்கெல்லாம் இவங்களால் உதவி செய்ய முடியுமா, ஹவுதிகள், ஹிஸ்புல்லாஸ் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமா, இல்லை ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு 10 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இவங்களால் ஃபண்டிங் கொடுத்து வளர்த்த முடியுமா அவங்களன்னா, அது 100% வாய்ப்புகள் இல்லை. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது இல்லாமல் இன்னும் அவங்கக்கிட்ட யுரேனியம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இல்லை. நான் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஓவராக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காலத்தின் கட்டாயம் நகர நகர நீங்கள் புரியுவீங்க. அமெரிக்கா என்றைக்கெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் வந்து உட்கார வைக்கிறாங்களோ, இந்த போர் நிறுத்தத்தின் மூலிமா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ, அப்போ பெரும்பாலும் அவங்களுக்கு சாதகமாக என்ன தேவையோ அதை பயன்படுத்திப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹமாஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் பெரியசாக நாங்கள் பண்ண போகிறோன்னாங்க. இன்ன வரைக்கும் ஏதாவது நடந்ததா? எதுவுமே நடக்கலை. எந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகுது? ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும். அது ஆகாதனால இனி நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களாக இஸ்ரேல் ஒரு சில ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்திட்டு இருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்கத விஷயம். அதையே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். நான் இது ஒன்லி டூ ஆர் டை, போரில் மட்டும்தான் வெல்ல முடியும். மறுபடியும் பேச்சுவார்த்தைக்குன்னு டேபிளில் வரும்போது எல்லாமே அமெரிக்கா கொஞ்சம் கூட விட மாட்டாங்க. அவங்க எல்லா சோர்ஸையும் முடக்கி கம்ப்ளீட்டாக அவங்க வழிக்கு வந்தால் மட்டும்தான் அதை ஓகே பண்ணுவாங்க. இல்லைன்னா இல்லை. எல்லாம் அதிகபட்சம் ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அமெரிக்கானாவே பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு வேணால் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இன்னைக்கு கூட பார்த்தேன். நான் அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ட்ரூப் வந்து அனுப்பிட்டுருக்காங்க எங்கே மிடில் ஈஸ்ட்டில். அது யுத்தத்துக்காகனா இல்லை, சும்மா ஒரு மிரட்டலுக்காகன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நான் இப்படி சொன்ன உடனே அமெரிக்கா அவனை ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க பாஸ். நான் இது ப்ரைஸ் எல்லாம் இல்லை, இருக்கிற வாழ்வியல் யதார்த்தங்கள், இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸோட நிகழ்வுகளை சொல்கிறேன் நான். ஏன்னா நான் உங்ககிட்ட நிறைய தடவை நான் ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே உள்ளூர் அரசியலும் சரி, உலக தலைவரும் சரி, இந்த எதிர்ப்பு எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு தாங்க. அந்த அரசியல் களத்தில் சும்மா கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் மறுபடியும் ஹங்கேரி கிட்ட போகிறேன். மெக்யார் வந்து இப்போ ஜெயிச்சார்ல, அவர் வந்து ஜெயிச்ச உடனே ஐரோப்பா வந்து குதூகலித்து கொண்டாடினாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா அகதிகளும் வந்து போலந்து ஹங்கேரி ஷேர் பண்ணுறது கிடையாது, ஷேரே பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க வந்த உடனே இவங்க அகதிகள் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா, இன்றைக்கி காலை தெளிவாக சொல்லிட்டார். எந்த ஒரே ஒரு அகதிகளை கூட நான் ஷேர் பண்ண மாட்டேன். கம்ப்ளீட்டாக நாங்கள் எங்கள் பார்டர் ஃபென்ச் போட போகிறோம், எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்ப போகிறோம். இதுக்கு முன்பு விக்டர் ஓர்பன் இருந்ததை விட நான் இன்னும் 1% அதிகமாக இருக்க போகிறேன். சிங்கிள் பர்சனை கூட விட மாட்டேன். மறுபடியும் நாங்கள் வந்து இஸ்ரேல் கிட்டக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வளர்த்த போகிறோன்றாங்க. இது மறைமுகமாக அமெரிக்கா கிட்டக்கூடிய ரிலேஷன்ஷிப் வளர்த்துற மாதிரி தான். அமெரிக்காவுடைய கொள்கைகளை அகதிகளை உள்ளே ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில் தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஐரோப்பா வந்து இஸ்லாம் அகதிகள் அதிகமாக இருக்கிறது வந்து அவங்களுடைய கல்ச்சரே மாறுதுன்ற மாதிரி சொல்லி விமர்சனம் வைத்திருக்காங்க. அப்படின்னும் போது நீ என்ன மாறிடுச்சு? இன்றைக்கி ஐரோப்பாவுடைய தேர்தல், ஹங்கேரியினுடைய தேர்தல் என்ன மாற்றம் வந்துருச்சு? இதுதான் உலக தலைவர்களோட நிலைமையும் கூட. அது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். இன்றைக்கி வந்து ஜெர்மனி ஓடி ஓடி பேசுறது, ஃப்ரான்ஸ் ஓடி ஓடி பேசுறது, யூகே எல்லாம் பேசுகிறதோட நிலைப்பாடுகள்லாம் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே யூட்டர்ன் எடுப்பாங்க. எப்போ எடுப்பாங்கன்றது உங்களுக்கு அடுத்து நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் அதுக்குள்ளே இவங்க ஈராக் என்ன பண்ணுறாங்க, எப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நம்பினா வேலைக்கு ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே சிரியா வழியாக பேச்சுவார்த்தை நடத்தி சிரியாகிட்டருந்து இப்போ செங்கடல் வழியாக அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு இப்போதைக்கு ஒரு 7 லட்சம் பேரல் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் அனுப்பியிருக்காங்க. போதும் இவங்கக்கிட்ட நம்ம சண்டை போட்டு மாளாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் முடிக்கணும் அப்படின்னா, ரொமானியா எங்கே இருக்குங்க? ஐரோப்பா நாடான ரொமானியா இருக்குது, உக்ரைன் பக்கத்தில் இருக்குல்ல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு அந்த லூகாயில் நிறுவனத்தை நீங்கள் தடை விதிச்சிருங்க அமெரிக்கா, அந்த தடையை கொஞ்சம் நீக்கினீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அது ரஷ்யா நிறுவனம். அது நீங்கள் பொருளாதார தடை விதிச்சதுனால அதுவும் இப்போ வேறு எனர்ஜி கிரைசிஸ் பயங்கரமாக இருக்குது. 3 மாதம் எங்களால் முடியல, எங்கள் நாடே ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுது. இந்த தடைகளை நீங்கள் நீக்கினா மட்டும்தான் நாங்கள் அடுத்த சர்வே பண்ண முடியும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ரொமானியாவிலிருந்து. ஸோ இதே ஐரோப்பா நாடுகள், தைரியமான நாடுகள் எல்லாமே வந்து அந்த தடைகளை நீங்கள் வெகுண்டு மீறி செயல்பட முடியுமா அப்படின்னா முடியாது. ஒவ்வொரு தடவையும் அங்கே ரெக்வஸ்ட் வச்சு கேட்டு தான் பண்ணணும். இது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும்.
இன்க்ளூடிங் நம்ம சீனாவை பற்றி பேசினா கூட இதுக்கப்புறம் சீனாவும் சரி இந்தியாவும் எந்த அளவுக்கு அந்த பொருளாதார தடைகளை மீறி செயல்பட போகிறோம், பிரிக்ஸ் கூட்டமைப்பு எந்த அளவுக்கு மீறி செயல்பட போகிறன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடருடைய மிலிட்ரி அட்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்ப்போம், தொடர்ந்து அங்கே கேட்டை போட்டு வெளியிடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த போர்க்கப்பலை அடித்து ஒட்டுமொத்த நபர்களையும் பிணைய கைதிகளை தூக்கிட்டு போய் வச்சுடுவோம், அதுக்கப்புறம் கதறனா கூட விட மாட்டோம், இது எங்களோட இறுதி எச்சரிக்கை அப்படின்றாரு. அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல, சரி பார்க்கலாம் நடக்க போகுதா அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்ம ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிபப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை நிறுத்தும் போது லெபனானையும் சேர்த்து தான் பேச்சுவார்த்தை நிறுத்தணும், எப்போவுமே ஹெஸ்புல்லா வந்து எங்களுடைய ஆத்மாவில் ஊன்றி இருப்பவர்கள், அவங்கள விட்டுட்டுலாம் நாங்கள் நிறுத்த மாட்டோம், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கும் போது ஹெஸ்புல்லா மீது இருக்கக்கூடிய தாக்குதல்களை நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கேரண்டி கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு அமெரிக்கா கிட்ட கன்வே பண்ணாங்க, இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நேற்று இரவு லெபனானில் ஒரு முக்கிய மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதில் ஹெஸ்புல்லா நபர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்ததாகவும் அதனால் நாங்கள் தாக்கல் நடத்தினா விளக்கங்கள் கொடுக்குறாங்க. மறுபடியும் ஈராக்கில் நேற்று ஈரான் ட்ரோன் தாக்குதல் அந்த சுலைமானியா அப்படின்ற ஒரு ப்ராவினன்ஸில் தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் இங்கே லோக்கல் ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் ஒரு 8 குழுக்கள் இருக்குல்ல ரெசிஸ்டன்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் குர்திஸ் நிலைகள் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் ஈராக்கில் ஒரு பதற்றம். இப்போ தான் இஸ்ரேல்கிட்ட வரலாம். ஏன்னா அவங்க ஈரானுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காங்களே. எதற்காக நன்றி சொல்லியிருக்காங்கன்னா, நெதன்யாகு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார், நாங்கள் ஹெஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம், சதன் லெபனான் பகுதியை எங்களுடைய செக்யூரிட்டி ஜோனாக நாங்கள் உருவாக்க போகிறோம், தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலியமாகவும் சரி பண்ண போகிறோம், அப்படி இல்லையா அது முழுமையாக நாங்கள் என் கண்ட்ரோலுக்கு எடுத்து பண்ண போகிறோம், அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஈரானுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நான் அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் அமெரிக்கா கிட்ட தான் நிறுத்திருக்கீங்க, எங்கள் கிட்ட நிறுத்தலை, எங்களுடைய இலக்குகள் அடையும் வரை தேவைப்பட்டால் மறுபடியும் நாங்கள் ஈரான் மீது தாக்குதலை தொடங்குவோம், அது எந்த நேரத்திலும் நடக்கலான்றாங்க. ஏன்னா ஆயுதங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா ஒரு இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நிறைய அடி வாங்கிட்டோம், அரபு நாடுகள் நிறைய அடி வாங்கிடுச்சு, நம்ம ஒதுங்கிட்டு இஸ்ரேலை மட்டும் விடலாமா அப்படின்ற யோசனை இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி விட்டாலுமே ஈரானுக்கு என்னென்னா இத்தனை நாள் பிரித்து அனுப்புனாங்க, இப்போ ஒரே இடத்துல அனுப்ப போகிறாங்க, அது எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இஸ்ரேல் வந்து இன்றைக்கி அவருடைய ஐடிஎஃப்னுடைய ஸ்டேட்மெண்ட் அதே தான் இருக்குது. அதெல்லாமே எங்களுக்கு ஈரான் வந்து ஹெஸ்புல்லா முழுமையாக எங்களை நீக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், ட்ரம்ப் டேக் ஏ லிட்டில் பிரித் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. 1948க்கு அப்புறம் லெபனானும் இஸ்ரேலும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினதே கிடையாது, எப்போவுமே நடத்தினதே கிடையாது, 2 நாடுகளுக்கு யுத்தம் வந்ததுக்கப்புறம். ஆனால் இப்போ அது நடந்திருக்கு, நாங்கள் மறுபடியும் நாளைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நாளைக்கு பேச்சுவார்த்தை அவர்கள் வந்து ஒத்துக்கிறார். மேபி அவர் ஸ்டேட்மெண்ட்லேயும் அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்னா, போர் நிறுத்தம் ஏற்பட்டால் கூட ஹெஸ்புல்லா வந்து ஆயுதங்கள் இல்லாமல் சரண்டர் ஆவதற்கோ இல்லை ஆயுதங்கள் போட வைப்பதற்கோ இஸ்ரேலுடன் இணைந்து லெபனான் செயல்படுவதற்கான அழுத்தங்களை கொடுக்கறது அமெரிக்கா. அந்த அழுத்தங்களை லெபனான் எப்படி கையாள போகிறது, அதையெல்லாம் மீறி எப்படி நகர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் லெபனானுக்குள்ளே அமையும் அப்படின்னா அது சிவில் வாராக வந்து பெரிய அளவுக்கு உருவாகிடும், அதை எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அரசாங்கத்தை விட மிகப்பெரிய பவரில் இருக்கிறது ஹெஸ்புல்லா, அது சாத்தியக்கூறுகளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நோக்கி தான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாக்குதல்கள் வந்து என்ன தடைகள் போட்டிருந்தா கூட இந்த வரைபடத்தில் பாருங்களேன், இந்த வரைபடத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்குமே ராக்கெட் அட்டாக்கு எல்லாம் சேர்த்து 70 பக்கம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது சீஸ்பயர் ஏற்படுத்தினதுக்கப்புறம் ஏப்ரல் 7, 8 பக்கம் நின்றது, மறுபடியும் இஸ்ரேல் மீது தாக்குதலை கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட இஸ்ரேல் லெபனான் மீது பெரிய அளவுக்கான தாக்குதலை தொடர்ந்து அடிச்சுட்டே தாங்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல்கள் குறையவே இல்லை. இனி அந்த பேச்சுவார்த்தைகளை சக்ஸஸ் பண்ண போகிறாங்களான்றது இன்றைக்கி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து வேறு மாதிரி வருகிறது, அது என்ன மாதிரி மாதிரி வருகிறதுன்னு உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன், முன்கூட்டியே நம்ம சொல்ல வேண்டாம். நான் உங்களுக்கு 2 வீடியோ பதிவு காட்டுறேன். ஒன்று தெஹரனில் பாருங்கள், மக்கள் நார்மல் லைஃபுக்கு வந்துட்டாங்க. நிறையா அந்த பசங்கள்லாம் பாருங்கள் வாலிபால் விளையாடுறது, நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குது, மார்னிங் ரொட்டீன் லைஃப் வந்து நார்மல் லைஃபுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹிஸ்புல்லாவும் ஒரு சில வீடியோ பதிவுகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க. IMF வந்து அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க.
உடனடியாக அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நீங்கள் இந்த பக்கம் கண்ட்ரோல் பண்ணி அதில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள். ஏற்கனவே எனர்ஜி பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. லெபனான், ஜோர்டன், எகிப்த், டுனிசியா, பாகிஸ்தான் இங்கே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் வேவ் ரிஸ்க் வந்து மொராக்கோ, கென்யா, எத்தோப்பியா, ஸ்ரீலங்கா. அடுத்து ஷாக் டிஃபென்ஸ் வந்து ஈராக், ஏமன், சூடான் இங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு உள்நாட்டு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடனடியாக நாங்கள் ஃபண்டிங் கேட்குறாங்க. 20 பில்லியன்லேருந்து 50 பில்லியன் பக்கம் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அந்த நாடு வந்து சீர்குலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றாங்க. அதனால தான் பாகிஸ்தான் அவசரமாக போயிட்டு சவுதி அரேபியா கிட்ட இப்போ கொஞ்சம் ஏதோ கடன் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. சவுதி அரேபியா வாப்பா உன்னை தான் எதிர்பார்த்தேன், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுறது ஆளா, நீங்கள் தான் அணுகுண்டு வீசுகிற ஆளான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா யூஏயும் ரொம்ப கராராக ஃபண்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த யுத்தத்தினால பாருங்கள் யூகேவுக்கு இப்படி ஒரு சோதனையா சொல்லுங்கள். யாருக்கும் வரக்கூடாது, மது பிரியர்களுக்கு வந்த சோதனை. பியர் வந்து CO2 ஷார்ட்டேஜ்னால பியர் அதிகமாக தயாரிக்க முடியலையா. இந்த பியர் வந்து இங்கே ஏற்றுமதி இருக்குது இல்லையா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஏற்றுமதி இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாக தடைப்பட்டதுனால முழுமையாக நிறைய குறைஞ்சிடுச்சான். இப்போ வேர்ல்டு கப் வேறு, ஃபுட்பால் வேர்ல்டு கப் வேறு, அங்கே வேறு ஆர்டர் கேட்டாங்களாம். நம்ம நாட்டிலே இல்லை, நாங்கள் எங்கே கொடுக்குறதுன்னு ஒரே புலம்பிட்டு இருக்காங்களாம். மது பிரியர்கள் இனி என்ன செய்வாங்கன்னு தெரியல. ஒன்று அது இல்லாமல் யூகேயில் ஃபுட் ஷார்ட்டேஜே வந்திருக்குன்றாங்க. நிறைய அந்த ஃப்ரோசன் சிக்கன், பாக், அப்புறம் நிறைய உணவுப் பொருட்கள்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் வரும் அவங்களுக்கு. நிறைய தடை விதித்ததுனால இப்போ ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரபு நாடுகள் மட்டும் இல்லை, அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஜெலன்ஸ்கி இந்த யுத்தத்தினால எங்களுக்கு வர வேண்டிய ஆயுதங்கள் ஒட்டு மொத்தமாக நின்று போச்சு. நாங்கள் போயிட்டு ஜெர்மனிக்கிட்ட ஒப்பந்தம் போட வேண்டிய சூழ்நிலை. ஜெர்மனிக்கிட்ட 3.7 பில்லியன் ஒப்பந்தம் போட்டோம். அதை PAC2 டீல் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். மேக்ஸிமம் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு கொஞ்சம் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான்றாங்க. இந்த வீடியோ நிறைவு பகுதியில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு விஷயத்த சொன்னேன் நான். எப்படி ஐரோப்பா வந்து தன் பக்கம் விளை வைப்பாங்க அமெரிக்கா அப்படின்னா, அதுக்கான ட்விஸ்ட் இதுதான். நேற்று ரஷ்யா ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி உக்ரைன்கிட்ட யாரெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ஆயுதங்களையோ இல்லை ட்ரோனையோ உற்பத்தி பண்ணுறீங்களோ, இனி அந்த நிலைகளையும் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு லொக்கேஷனை வெளியிட்டிருக்காங்க ரஷ்யா தரப்பில். இப்போ ரஷ்யா ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைனுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட்டை அடித்தாங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? நேட்டோ நாடுகள் ஒருங்கிணைந்து தாக்கல் நடத்தணும். அன்னைக்கு நேட்டோ நாடுகள் ஓடி வந்து உதவி கேட்கலன்னா உதவி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ வழியில் அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். இப்போ எனக்கு என்னமோ இன்னொரு டவுட்டில் இருக்குது. மறைமுகமாக இந்த ரஷ்யாவுடைய ப்ரெஷர் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்குன்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ப்ரெஷர் கடுமையாக இருக்குது, மிக கடுமையாக இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக அடிப்போம், இதுக்கப்புறம்லாம் வேறு மாதிரி இருக்குன்றாங்க. ஒருவேளை இந்த யுத்தம் ஐரோப்பாவை நோக்கி செல்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. அப்படி தாக்கல் நடத்தும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அமெரிக்கா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க இந்த தடவை. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ரஷ்யா எதிர்பார்க்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். நேற்று இரவு கியூ மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒடிசா, கியூ, கார்கியூ போன்ற பெரிய மொத்தம் ஒரு 8 இடத்த குறிவைத்து தாக்கல் நடத்தினாங்க. 5 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை பார்க்குறாங்க. தொடர்ந்து ரஷ்யாவுடைய தாக்குதலை கண்டனம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா. பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கின்ற செயல்ன்றாங்க. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு ஹிட் அடிச்சிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் நம்ம. ஸோ அந்த வீடியோ நிறைவு பகுதியில் நிறைய பேசணும்னு நினச்சேன் நான். உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலை நான் ஷேர் பண்ணுறேன் மீதி இருக்கக்கூடிய தகவலை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.